So last class we saw this hull sandhi உங்களுக்கு எடுக்கிறதுக்காக I just started the sutram. How will a sutram be and what is the lakshanam of a sutram? அதுக்கு அதோட நோட்ஸையும் நான் வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன். அண்ட் இதுல அடுத்தடுத்து somebody please look at the grammar chat ma. Again and again people are putting I'm not able to join. I think Rajeshwari Vaidyanathan madam has joined now. Yeah, she has joined in அடுத்து உமா மகேஸ்வரி madam. She is unable to join. எனக்கு கடச்சுருத்து ஜி. நமஸ்தே ஜி, கடச்சுருத்து எனக்கு பாஸ்போர்ட். She is also saying not able to join. We'll try again. The link open ஆக மாட்டேங்கிறது. அது ஒண்ணும் இல்ல நமஸ்தே மத்தா அந்த மெசேஜ் ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு ஆன் பண்ணியாச்சுனா வந்தது. எனக்கு கூட முதல்ல வரல. ஆக மாட்டேங்கிறது. மெசேஜ் ஃபுல்லாவே ஓபன் ஆக மாட்டேங்கிறது. அதான் அங்க ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. So Mata yaro V Narayanan, they are also putting not able to join. Right. தெரியல அந்த பேரு. நானும் இப்பதான் ஜாயின் பண்ணேன், ட்ரை பண்ணி. உமா 2-3 தடவை ட்ரை பண்ணேன். உமா மேஸ்வரி மேடம் also was putting, she also has joined. Yeah, எல்லாருக்குமே அதான். That is why I was just thinking, ஏன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவா ஏதோ சீதாராமன் சார் also is not giving information. He is a person who will never be absent for the class without telling. Sure, we'll go to the class. So last class la I was talking about the sutram and the சூத்திரத்துக்கு என்ன லட்சணங்கள் இருக்கணும். நம்ம 6 இது பார்த்தோம். அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத், விஸ்வத்தோமுகம், அஸ்தோபம், அனவத்யம், அதெல்லாம் பார்த்தோம். அது டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். and I have also put the notes also in the group as well as GCR. Okay. இது ஒரு பக்கம். Now we are going to mainly see the hull sandhis. அப்ப நம்ம என்ன சொன்னோம், சூத்திரம்னா வந்து சின்னதா இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கோம். It should have a clear meaning. It should be doubtless. It should not have any hyperbole or exaggeration or any visarga. அது மாதிரி எல்லாம் சொல்லி விசர்கால it should not have any other interjection அந்த மாதிரி எல்லாம். Okay, exclamation mark, sorry, இந்த exclamation mark. இப்போ we will see the hull sandhis which I have already sent you. அதுல வந்து first will be jalam jashonte. இப்போ ஜலாம் ஜல்லுனா இப்போ மெயினா நம்மளுக்கு பார்க்க வேண்டியது நம்ம வந்து எப்படி அப்படின்னா we have to see the sutram regarding that. ஜலாம் அதாவது நம்ம எல்லாருமே வந்து எல்லா சந்தியும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, பட் நம்மள்ட்ட யாராவது சூத்திரம் அப்படின்னு கேட்டாதான் நம்மளுக்கு பயம் வருது. நம்மளுக்கு பேசிக் திங்ஸ் ஆஃப் த ஹல் சந்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சிக்ஷாலேயே அதை படிச்சிருக்கோம். பட் we have to just see that அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து there are some things which I will be only screen sharing with you. அது வந்து இன்னும் நல்லா புரியும். This is Vyoma Soumya madam's lessons. Those only I'm going to go through that only. But there will be different ஆன சூத்திரம்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இப்ப தெரிய வேண்டிய சூத்திரம்ஸ் என்னங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம I'll just screen share. டவுட் இருக்கும்போது மட்டும் கேளுங்க, I will answer. Okay. Screen, is it visible? Yes ma'am. Okay, good. So இப்போ ஜலாம் ஜஷோந்தே. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட பூர்வத்ரா சித்தம்
அப்படிங்கிறது என்ன? பூர்வத்ரா சித்தம். அப்போது பூர்வத்ரா சித்தம்ங்கிறது என்ன சொன்னேன்? இந்த இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வர முடியும், இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை 8.2ல இருந்து ஆரம்பிக்கிறது, 8.2.1ல இருந்து பூர்வத்ரா சித்தம். இப்போ சிலதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்ன? ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பி ஆன் மியூட். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வாக்கு பிளஸ் ஈஷ அப்படின்னா வாகீஷ அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஷால படிச்சிருக்கோம். அந்த ககாரத்தை வந்து நம்ம ககாரமா மாத்துவோம். இப்போ அதுக்கு தான் நம்ம இந்த சூத்திரம் எப்படி படிக்கிறோம்னா, ஜலா ஜஷஹ அந்தே. பட் அதாவது இந்த சூத்திரத்துல என்ன ஒண்ணுன்னா, முன்னாடி ஒரு பதம் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சூத்திரானந்தரம் அனுசுரூயத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஃபோரா இருக்கிறத நம்ம எடுத்துன்னு வந்துக்கிறோம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இட் இஸ் நாட் இன் த சூத்திரம், பட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வி டேக் இட். ஓகே, இப்போ பதாந்தே ஜலாம் ஜஷஹ ஸ்யுஹு அப்படின்னு இதுக்கு விருத்தி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்பவே. எல்லா சூத்திரத்துக்கும் விருத்தி இருக்கும். விருத்தி இஸ் லைக் அ டெஃபினிஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஜலாம், இப்ப ஜல்லுங்கிற பிரத்யா, ஜல் பிரத்யானா என்னெல்லாம் இருக்கு? ஜல் பிரத்யால யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. யா, சொல்லுங்க. ஜபகடதஷ் கபச்சதத சடதௌ கபை சப சஷசகௌ. இல்ல, முதல்ல ஜல்லுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, ஜபகடதஷ் ஜபை கடதஷ் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறம்தான் ஜபகடதஷ். ஓகே ஓகே ஜி, ஓகே ஓகே. அப்புறம்தான் கப சடத சடதௌ ஷஷசர் ஹல். சோ ஓகே, அதுல ஜபை என்னெல்லாம் கடந்தது. வருது? அதுல என்னெல்லாம் வருது? 4th கிளாஸ், 5th மட்டும்தான் வரல. ஹல் எல்லாத்துலயும் அந்த இதுவும் வரல. செமி வவல்ஸ் ஹயவரட், அதுல ஹல்லு கூட ஹ கூட கீழே வந்துடுறது. ஸோ ல இந்த நாளும் கிடையாது. செமி வவல்ஸ், அது கிடையாது. அப்புறம் ஜபங் கடடஷ், ஜபஞ்ச் கடடஷ் அதுல இருந்து வருது. ஸோ த 4th one, 3rd one ஜபகடதஷ் கப சடத சடதௌ. அப்போ கப சடத அது வந்து 2nd row, சடதௌ கபை 1st row, ஷசசர் ஷஷச, they are all உஷ்மானஹ. ஷஷசஹ இதெல்லாம் ஊஷ்மானஹா. ஊஷ்மானஹானா they are pronounced ஷ ச ஹ. அது எல்லாமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ தே ஆர் ஆல் ஊஷ்மானஹா. ஸோ இப்போ ஜல்லுங்கிறது அதுதான். இப்ப ஜல்லோட ஷஷ்டி பகுவச்சனம் தான் ஜலாம். ஓகே, எப்பொழுதுமே இந்த சூத்திரத்துல வந்து என்னென்ன விபக்தி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, when you know the vibhakti, you can at once come to a conclusion. ஏன்னா நம்ம என்ன படிச்சோம்? வந்து படிச்சது வந்து we cannot understand. Okay, so we cannot understand if we cannot understand the vibhakti. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? ஸ்தானி is ஷஷ்டி விபக்தி, ஆதேஷஹ is prathama vibhakti, nimittam is saptami. நிமித்தம் can also be பஞ்சமி. பஞ்சமினா அதுக்கு அப்புறமா வரும். அதுக்கு நான் ஒரு இது கொடுத்தேன் எக்ஸாம்பிள். அக்கஹ சவரணே தீர்க்கஹ, அது கூட பஞ்சமி வர இடத்துல எப்படி வருது? ஓகே, அப்போ வந்து ஓகே, we will go to that when we come to that. இப்ப ஜலாம்ங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம். இப்ப நம்ம ஷஷ்டி ஸ்தானே அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப ஜலாமுடைய இடத்தில் in the place of jal, what will come?
Adesha will be Pratama Vibhakti. So Pratama Vibhakti Bahuvachanam Jashaha. Jash. Okay. Jash, Jashau, Jashaha. Apa Jashaha is Pratama Vibhakti Bahuvachanam. And where it comes, Padasya Ante. Ante. Ante is Saptami. அப்போ அது நிமித்தமாய். சோ பதாந்தத்துல நல்லா பாத்துக்கணும். பதாந்தம்னா என்ன? வாட் இஸ் அ பதம்? சுப்பு திங்க அந்தம் பதம். either it should be a சுபந்தம் or it should be a திங்கந்தம். திங்கந்தம்னா லகாரமா இருக்கணும். இப்ப கச்சு கம் தாத்து, பட்டு பட்டுங்கிற தாத்து இஸ் நாட் அ பதம். பட்டதி இஸ் அ பதம். Rama is a shabdam. It is not a padam. Ramaha is a padam. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியறதா உங்களுக்கு? அப்பதான் உங்களால பதம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். So சுப்பு திங்கந்தம் பதம். There is a Sanya Sutram which says sup tingantam padam. So that which has sup at the end, that which has ting at the end, they are known to be padas. Okay. So padasya, அதனாலதான் இதுல அத்தியாகாரத்துல பதஸ்ய, அதுவும் பதஸ்யங்கிறது எங்க? ஷஷ்டி ஏகவச்சனம். சோ பதஸ்ய அந்தே, அப்போ அந்த அந்தத்துல ஒரு பதத்தினுடைய அந்தத்துல ஜல் அக்ஷரம் ஜஷ் அக்ஷரமா மாறும். இதுதான் this is a விதி சூத்திரம். ஓகே. இப்ப சூத்திரத்துல நிறைய விதமான சூத்திரம் இருக்கு. I will tell you after we study the சூத்திரம்ஸ். நான் முதல்லயே சொன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கு பிளஸ் ஈஷ. வாக்குங்கிறது என்னது? வாச்சு சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் வாக். வாக் வாச்சௌ வாச்சக. அது மாதிரி இப்ப ஹல்லுல முடியறது. ஓகே. இப்ப வாக் வாச்சௌ வாச்சக. இப்ப வாச்சுங்கிறது அது பை சோஹோ குஹு இட் பிகம்ஸ் இது. And also I told you, இப்ப வாக் அப்படிங்கிறது if it is going to be பிரதமா விபக்தி ஏகவச்சனம்னா அதுக்கு நம்ம என்ன பிரத்யய போடுவோம்? நம்ம சுப்ரத்ய படிக்கிறோம். அதனாலதான் நம்ம சுப்ரத்ய தினம் சொல்றோம் கிளாஸ் முதல்லாம். முதல் விபக்தியில முதல்ல என்ன பிரத்யய போடுவோம்? சொல்லுங்க. கரெக்ட். அப்ப சூ போடுவோம். இப்ப இந்த சூல ஊ சூ அப்படிங்கிறதுல ஊ உபதேசே அச்சனுநாசிகா இத்து ஆயிடுறது. அப்ப சக்காரா மட்டும்தான் இருக்கு. ஏன்? அதனாலதான் நம்ம வித்தவுட் இட் லெட்டர்ஸ் சொல்றோம். சக்காரா அவு அஸ் அப்படி சொல்றோம். இப்போ வாக்கு இஸ். ஓகே. வாச்சு இஸ் எப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்படி எடுத்துட்டாலும் அதை நம்ம சக்காராவும் சக்காராவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன ரூல் படிச்சோம் ஹல்சந்தி வரும்போது? ரெண்டு கான்சனன்ட்ஸ் cannot come together. போன கிளாஸ்ல நான் சொன்னேன். ரெண்டு கான்சனன்ட்ஸ் cannot come together. Okay. If it is not joined with a vowel. Okay. இப்ப நீங்க இப்ப யாராவது கேட்பா, ஏன் வாக்குன்னு இருக்கே? அப்ப வா இருக்கு, ககாரா இருக்குன்னா இன் பிட்வீன் தேர் இஸ் அ ஸ்வராட்சரம். இப்போ வாச் பிளஸ் சக்காரா அப்படின்னா சக்காரா சக்காரா. அப்ப ரெண்டு கஞ்சங் கான்சனன்ட்ஸ். அப்ப அது என்ன ரூலு? கடைசியில இருக்கிற லெட்டர் லோபமாயிடும். அப்ப அது லோபமாயிடுது. லோபமாகும் போது என்ன வருது? வாட்ச் தான் வருது. சோஹோ குஹுன்னு நம்ம படிச்சிருக்கோம். பதஸ்ய அந்தே, அது பதஸ்ய அந்தே. அதுக்கும் ஒரு இது இருக்கு, ஜலி பரே. சோஹோ குஹு நம்மளோட இந்த சூத்திரத்துல இருக்கு. சோஹோ சக்காரா
ககாராவா எப்ப மாறும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜல் இருந்தால். ஓகே, இப்ப நம்மளுக்கு ஜல்லு தானே சகாரா வந்து, சகாரா கம்ஸ் இன் ஜல் ஒன்லி, அதனால சகாரா வந்து ககாராவா மாறிடுது. ஸோ வாக்குன்னு ஆயிடுது. ஸோ வாக் ஹேஸ் ஆல்ரெடி பிகம் அ பதம். இப்போ இந்த வாக்கோட நம்மளுக்கு ஈஷா சேர்க்க போறோம். ஓகே, வாகீஷ. ஓகே, நம்ம பார்க்கலாம் அது எப்படி வருது பாருங்க. இப்போ வாக்கு பிளஸ் ஈஷக. இப்ப என்ன இருக்கு, வாக்கு வந்து பதமா ஆயிடுச்சு. அப்ப பதமா இருக்கிறதுல பதாந்தே என்ன இருக்கு, ஜல் லெட்டர் இருக்கு. ஏன்னா ககாரா இஸ் ஆல்சோ கமிங் இன் த ஜல். நம்ம சொன்னோம் இல்லையா, கப்ப சட்ட தௌ சட்ட தௌ கப்ப சட்ட தௌ கப்பை. ஸோ அந்த வாக்குங்கிறது இட் இஸ் அ பதம். அப்ப இந்த பதாந்தே ஜல் will become ஜஷ். அதுதான் நம்ம ரூல். ஸோ பதாந்தே என்ன இருக்கு, வாக்கு. அப்ப ககாரா இஸ் பதாந்தே, வாக்கு. அப்போ அதோட நம்ம ஈஷாவை சேர்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த பதாந்தே இருக்கிற ஜல் வந்து ஜஷா மாறு அப்படிங்கிறது சூத்திரம். ஸோ வாக்கு பிளஸ் ஈஷா becomes வாகீஷா. இது புரியுறதா? இது டவுட் இருந்தா புரியலைன்னா இப்பவே கேட்டுருங்க. அப்புறமா பின்னாடி நம்ம வந்து வர வேண்டாம். பிகாஸ் ஐ திங்க் இந்த நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி கிளியர் ஹியர். சௌமியா மேடம் ஹஸ் டன் a very good job. ஸோ இது அதனாலதான் நான் எழுதி காமிக்கிறத விட இது ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ அவ வந்து எப்படி போடுங்க, பதாந்தே ஜல் will become ஜஷ். அதான் ஜலா ஜஷோந்தே. ஸோ 8.2.39, 8.2.39. This is the ஹல் சூத்திரம். ஓகே, நான் இதுல வர்ற சூத்திரம் எல்லாம் லைனா நான் வந்து பண்ணிட்டு வரேன். அப்புறமா நீங்க வந்து நம்ம எதெல்லாம் அந்த அதுல பண்ணலையோ அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். பட் சிலதெல்லாம் நம்மளுக்கு லைனா தெரிஞ்சாதான் நல்லது. இப்ப ஜலாம் ஜஷோந்தே, இப்ப ஜலாம் ஜஷோந்தே அப்படின்னு படிச்சுட்டோம். இது வந்து என்ன, பதாந்தஸ்ய ககாரஸ்ய ஸ்தானே ககாரக ஆதேசக. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வாக் சர்வத்திர பதாந்தே ஜஷ்துவம் பவதி அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம ஈஷ அப்படின்னால நம்ம ஸ்வரத்துக்கு அப்புறம் தான் ஸ்வரம் வந்தானா கக்காரா வரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்போ ஹஷி மிருது வியஞ்சனம் அதுக்கு பின்னாடியும் வரும். கரி, ஓகே, இது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, கர்க்கஷ வஞ்சனை பறை. இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் ஸ்வரத்துக்கு அப்புறமும் வரும், ஹஷ் பிரத்யஹாராக்கு அப்புறமும் வரும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஹஷ் பிரத்யஹாரானா நம்ம மிருது வியஞ்சனான்னு சொல்லுவோம், கர்னா கர்க்கஷ வியஞ்சனம் சொல்லுவோம். கரெக்டா? இப்போ எல்லாத்துக்கு பின்னாடியும் இது வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சத்து பிகம்ஸ் சத், பகவத் பிகம்ஸ் பகவத், பகவத்கீதா. அச்சு பிகம்ஸ் அஜ், அஜந்த புல்லிங்கம் சொல்றாங்க, அஜந்த, கலந்த அலன் அஜந்த. ஷஷ் பிகம்ஸ் ஷட், இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அனுஷ்டுப் பிகம்ஸ் அனுஷ்டுப், ஏன்னா அந்த பக்காரா இஸ் இந்த ஃபோர்த் இது. தத் பிகம்ஸ் தத், ஓகே, ததபி. இப்ப இந்த ஷஷ்ங்கிறது எப்படி ஷட் ஆறுது அப்படின்னா, மூர்தன்ய ஷகாரம் ஒரு இடத்துல, ஓகே, மூர்தன்ய டகாரம். ஏன்னா உச்சாரண ஸ்தானப்படி. எப்படி நம்ம ருட்டு ரஷானா மூர்தா, ருட்டு ரஷானா மூர்தா. அப்ப இந்த ஷகாரா வந்து மூர்தன்ய ஷகாரம். இது வந்து டக்காரம்,
அப்போ டா, அப்போ டாவோட ஜஷ்துவம் என்னது? தேர்ட் லெட்டர் டகார். ஓகே, so மூர்தன்ய ஷகாரா will become, it is a padam, it will take மூர்தன்ய டகாரா. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, these are all just examples. ஓகே, இப்போ நம்ம சர்த்துவ சந்தி படிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த சூத்திரம். சாரிமா, கொஞ்சம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. there is somebody, 1 minute please excuse me. I just பார்த்துட்டு ஒரு நிமிஷம். இல்லைன்னா I will at least keep the screen கூட நான் ஷேர் பண்ணிட்டு கூட போறேன். One somebody is there. Okay, இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு I just come.
சாரி. ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ கரீச்ச, இப்போ நம்ம வந்து ஜலாம் ஜஷோந்தே பார்த்தோம். இப்போ கரீச்ச வந்து சர்த்துவ சந்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கரி ஜலாம் சர் ச, இப்போ கரீச்ச அப்படிங்கிற ஜலாம் கரி ஜலாம் சருக சிவு அப்படிங்கிற. இப்போ கருன்னா என்னது? வர்க்கசிய பிரதமா த்விதீயா ஷ ஷ ச. ஏன்னா ஹ வில் நாட் கம். ஓகே, அப்ப கர் ஏன்னா கரு தானே, இட் இஸ் நாட் சர் ஹல். ஸோ அந்த ஹ இஸ் நாட் தேர். ஸோ ஏன்னா இப்ப கரி ஜலாம், இப்ப இந்த ஜல்லுலயே அவ என்ன சொல்றான்னா, நீங்க வர்க்கசிய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஷ ஷ ச மட்டும் எடுத்துக்கோங்க, ஹ எடுத்துக்காதீங்கோ. பிகாஸ் ஹகாராசிய சர்த்துவம் ந பவதி தத்தக பூர்வமேவ அந்யானி காரியானி பவந்தி. அந்த ஹ வந்தானா நம்ம பார்த்துருக்கோம், அந்த பூர்வ சவரண சந்தி வரும் நம்மளுக்கு. அதை நம்ம அது வரும்போது பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க ஒரு தடவை நம்ம சிக்ஷா புக்கை எடுத்து வச்சுட்டேனாலே இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் சிக்ஷால. ஓகே, ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து சூத்திரத்தை அப்ளை பண்றோம் இங்க. வாட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் அவர் மெமரி, we are applying the சூத்திரம். இப்போ கரி வர்க்கசிய நம்ம பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷ. ஜல் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 4 3 2 1 ஷ. ஓகே, பட் ஹர் they are saying don't take. சர்ரு வந்து ஆதேச, சர்ரு வந்து ஆதேசமா வருது. எதுல? இதுல இந்த ஜலா கரி சர் ஆதேசம். அப்போ வர்க்கசிய பிரதமா ஷகார ஷகார சகார. ஓகே, இது நம்ம எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்ப பாருங்க, வாக் பிளஸ் பதிஹி. இப்போ இப்போ வாக், வாக் வந்து இந்த கக்காரா வந்து எதுல வருது? ஜல்லுல வருது, கரெக்டா? அப்போ பத்தி வந்து எதுல வருது? கர்க்கஷ வஞ்சனம் கர்ல வருது. ஸோ வாக் பிளஸ் பதி, when a karaksharam follows in a kari cha, kari is the nimitta saptami. So when a karkasha vyanjanam follows a jal aksharam, the jal aksharam will become char aksharam. Char na enna? Only the first row, first முதல் வர்க்கம். க ப ச ட த, க ப ச ட த, சட்டதௌ கப்பை. அப்போ க க ச ட த ப முதல் மட்டும்தான் வரும். அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜல் அக்ஷரத்தை ஒரு கர் அக்ஷரம். ஓகே, கர் அக்ஷரம்னா என்ன? க ப ச ட த சட்டதௌ கப்பை ஷஷ. இது ஃபாலோ ஆச்சுன்னா what will be the result? The jal aksharam will become char aksharam. Charna என்னது? Only the chatatau kapai. Okay, shashasa. First line நம்மளை பொறுத்த மட்டும் சர் அக்ஷரம், we will take it as ஃபர்ஸ்ட்ல வரும். இது வந்து அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, பக்காரே பரே, இப்போ பக்காரம் தானே, வாக் பதிஹி. இப்ப பக்காரே பரே ககாரஸ்ய, ககாரம் இருக்கிறது, ககார ஆதேச. அப்போ அந்த ககாரம் வந்து ககாரமா மாறிடும். ஏன்னா கரீச்ச அப்படின்னு சொல்ற. அப்ப ஜலாம் ஜஷோந்தே கரீச்ச, அதோட சூத்திரம் அதுக்கு பின்னாடியே வருது. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப சத் சத் காரியம் பகவத் பாத சி, அதாவது பாணினியோட கிராமர் பிரகாரம் முதல்ல வந்து நம்ம ஜஸ்துவம் பண்ணிடணும். சத்து இருக்கு, இந்த பக்கம் காரியம் இருக்கு, நான் ஏன் அதை வந்து
சத்தா மாத்திட்டு திருப்பியும் நான் ஏன் சத்தா மாத்தணும் அப்படின்னு சொன்னானா அதுக்கு இங்க ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஜலாம் ஜஷோந்தே 8.2.39 இது என்ன இது வந்து என்னது கரீச்சா வந்து 8.4.55 கரெக்டா? சோ நம்ம 8.4.55 பண்ணிட்டு அந்த 8.2.39 நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்ப 8.4.43ல ஜலாம் ஜஸ்டிஷி இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். நம்ம அதையும் பார்க்கணும். அப்புறம் கரீச்சா இஸ் 8.4.55. ஓகே, சோ இது வரும்பொழுது அதனால அதை பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். ஜலாம் ஜஷி, ஐ திங்க் அந்த சூத்திரம் நம்ம முதல்ல பார்த்துட்டு கறி பார்ப்போம். அப்ப ஐ திங்க் தட் வில் பி ஈஸியர். எனக்கு வந்து ஓகே, இப்போ ஜஷ் ஜலாம் ஜஷ் ஜஷி, ஓகே, சன்ஹிதாயாம். இப்ப ஜலாம் ஜஷ் ஜஷ் telling because of Purvatra Siddham, Sutram's number is very, very important. இப்ப ஜலாம் ஜஷோந்தே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு சம்ஹிதாயாம், சம்ஹிதாயாம்னா சந்தியில. Panini does not use the word sandhi at all. Sandhi is the word that is used by us. நம்ம தான் அதை சேர்க்கறதுக்காக ஈஸியான ஒரு வேர்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தின்னு யூஸ் பண்றோம். பாணினி யூசஸ் ஒன்லி சம்ஹிதா. ஓகே, so 8.4.53 is ஜஷ் ஆதேஷ. இப்ப ஜலாம் ஜஷ் ஜஷி, அப்ப என்ன வருது? ஜலாம் ஜஷ் ஜஷி. அப்போ ஒரு ஜல் அக்ஷரம் is followed by ஜஷி. ஜஷினா அகெயின் a ஜல் அக்ஷரம் is followed by a ஜஷ் அக்ஷரம். இப்ப இந்த ஜஷ் பிரத்யாகாரத்துல என்னெல்லாம் வரும் சொல்லுங்க யாராவது? பிரத்யாகாரம் மறக்கவே கூடாது. ஜஷ்ல என்ன வரும்? ஜபகடதஷ். அங்கதான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஜஷ் ஓகே, கரெக்ட். ஜஷ் ஷகாரா வந்து இந்த ஷகாரா ஷஷசர், அந்த எந்த ஷகாரா அது? அந்த அதுல. ஓகே, அப்போ இப்ப இது எப்படி வரும்? அப்ப எல்லாமே வரும். அது ஜபகடதஷ் கப்பா சாட்டா தா சாட்டா தௌ கப்பை சதுர்த்தி வர்க்கம் வரும். அது எஸ், எது மாதா எப்படி வரும்? ஜபை கடதஷ். கடதஷ் ஜபகடதஷ். மாதா எனக்கு புரியல, நீங்க என்ன கேட்டீங்க? ஜஷ்னா ஜலாம் ஜஷ்ஷோட ஜஷ் இல்லையா கேட்டேன்? சரி, அந்த ஜஷ் நான் வந்து ஜஷீல கேட்டேன். அச்சா ஜஷியா, ஓகே. அதோட ஜஷினாக்கா அப்பனாக்கா அந்த கரெக்ட் ஜபைஞ்சில இருந்து ஆரம்பிக்கும். ஜபை ஜபைஞ்ச் கடதஷ் ஜபகடதஷ் ஜபகடதஷ். சோ fourth and third கரெக்ட். இப்போ என்னது? இப்ப ஜலாம், இப்ப ஜலாமுடைய இடத்துல எது ஃபாலோ பண்ணினா? ஜஷ் ஃபாலோ பண்ணா. இப்போ ஃபோர்த்தும் தேர்டும் மட்டும் நல்லா பாருங்க. ஜல் will be all the letters 4 3 2 1 then உஷ்மானக. ஓகே, ஆனா it should be followed by ஜஷ். ஜஷ் எதெல்லாம்? 4 3 மட்டும். If it is followed by 4 and 3 all the consonants, then what will be the adesha? Jash will be the adesha. Jash வந்து எந்த இது? third class, third வர்க்கம், third class ஜபகடதஷ். ஓகே, இப்போ இந்த ஜபகடதஷ்ங்கிறது third. ஸோ அதை மட்டும் நம்ம மறக்க கூடாது.
ஜபகடதஷ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும். ஐ ஹோப் ஐ ஹவ் ரிட்டன் ஒன் எக்ஸாம்பிள். பட் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பரவாயில்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ ஜலாம் ஜஷ் ஜஷி இது இவாலோட எக்ஸாம்பிள், பிகாஸ் இது என் சந்தியோட கனெக்ட் பண்ணி கொடுத்த எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுதி உபாசிய அப்படின்னு நம்ம சொல்றோம். சுதி உபாசியனா அதுக்கு வந்து ஈகார பிளஸ் ஊகாரா இருக்கும், யகாரா வந்துடும், சுத்யுபாசிய அப்படின்னு வந்துடும். ஆனா there is another one சூத்திரம் அனச்சீச்ச அப்படின்னு. அப்ப இன்னொரு துவித்வம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப 2 தக்காரா வந்தது. இப்ப இதுல எப்படி இருக்கு? சுத்யுபாசிய, இது மட்டும் பாருங்க. சுத்யுபாசிய இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா. இப்ப முதல்ல இருக்கிற தக்காரா வந்து ஜல்லா நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 2வது இருக்கிற தக்காராவை நம்ம ஜஷ், இட் இஸ் ஃபாலோட் பை அ ஜஷ் லெட்டர். ஏன்னா இந்த தக்காராவும் சதுர்த்தி தான். ஓகே, because it has become dvitvam, it has become twice the dakara comes, we cannot keep twice the dakara. அப்ப நம்ம ஒரு தக்காராவை நம்ம புத்தி அப்படிலாம் வரும்பொழுது நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புத்து அதோட தின் பிரத்யா நம்ம ஆட் பண்ணும்போது அந்த தா வந்து மறுபடியும் தாவாவே மாறும். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் when we did the தின் பிரத்யா. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஆமா மாதா, ஆமா. ஆமா மாதா. புத்து பிளஸ் தின், அது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. புத்து பிளஸ் தின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூத்திரப்படி என்ன ஆயிடுறது? அந்த 4th லெட்டரை ஃபாலோ பண்ணி வர்ற தக்காரம் வந்து that also becomes the 4th லெட்டர்னு வருது. அப்போ அந்த தக்காரம் வந்து தக்காரமா மாறிடுறது. அப்ப இந்த புத்து பிளஸ் தி அந்த தக்காரா வருது. அப்போ அந்த தக்காரா, அப்ப 2 தக்காரா வருது பாருங்க அந்த இடத்துல. இதுவும் 4வது தக்காரம், மகாபிராண தக்காரம், புத்து. அடுத்தது தின்னுல வர்ற அந்த தாவும் தக்காரமா மாறி அங்கேயும் தக்காரம் வருது. அதை மனசுல வச்சுட்டு இதை பாருங்க. பிகாஸ் திஸ் சூத்திரம் திஸ் சுதி உபாசி ஆல்சோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. பட் இதுல நிறைய சூத்திரம்ஸ் இன்வால்வ்டா இருக்கு முன்னாடி. பட் இப்ப என்ன ஜஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது 2 தக்காரம் வந்திருக்கு. இப்ப நம்ம புத்துல அப்படிதான் வந்திருந்தது. இப்ப ஒரு தக்காரத்துக்கு பதிலா ஒரு தக்காரம் இஸ் ஜல்லு, இட் இஸ் ஃபாலோட் பை அ ஜஷ். ஓகே, த 4th லெட்டர். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா ஜலாம் ஜஷ் ஜஷி. அப்போ அந்த ஜலாம் ஸ்தானே ஜல் அக்ஷரஸ்ய ஸ்தானே ஜஷ் ஆதேஷா பவதி. ஸோ முதல் இது வந்து 3வது லெட்டரா மாறிடும். அதே மாதிரிதான் நம்ம புத்துல என்னது? புத்து பிளஸ் தீல புத்து த. அப்போ அந்த முதல்ல இருக்கிற தக்காரா வந்து 3வது தக்காராவா மாறிடும். அதனாலதான் நம்மளுக்கு என்ன வருது? புத்தி. புரியுறதா இது? எஸ், I asked you whether you can understand. த வந்து தவா மாறுறது அதானே மாதா? ஆமா, 3வது தவா மாறுது. இந்த தவா மாறுது. அப்ப ஜல், when ஜல் அக்ஷரம் is followed by a ஜஷ் அக்ஷரம். ஓகே, அப்போ என்ன ஆதேஷா வருது? ஜஷ் அக்ஷரம் ஆதேஷா வருது. ஓகே, 3வது ஜஷ்னாலே 3வது. பட் தட் ஜஷ் இஸ் ஆல்சோ 4th and 3rd. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜபை கடதஷ், ஏன்னா அந்த மகாபிராண ஜக்காரால ஆரம்பிக்கிறதுனாலே 4வது வர்க்கம் வருது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 3வது வர்க்கம்னா இந்த சின்ன ஜ அல்ப பிராண ஜ தான் வரும். இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ திஸ். யா மாதா, இதுல இப்ப வந்து ஜபை கடதஷ் ஜப கடதஷ் இந்த 3 வரும் இல்லையா மாதா? ஆமா, ஓகே, சொல்லுங்கம்மா. மாதா, அப்ப அந்த புத்தியில வந்து அந்த தின்ல உள்ள தீ வந்து அது வேற சூத்திரத்துல மாறுறது இல்லையா மாதா? ஆமா, அது தூ வந்து அந்த தக்காரா வந்து அந்த டக்காரா அப்புறமா வரும்பொழுது வந்து அதுவும் தக்காராவா மாறிடும். ஆமா, அது அது இன்னொரு வேற சூத்திரம் அது. அதே மாதிரி அந்த பக்காரா வந்து
அதுவும் பக்குத்தா அந்த பக்காராக்கு அப்புறமா தா வந்தானா அதுவும் திருப்பியும் அந்த தாவா மாறும். தெராமே சம் சூத்திரம். ஓகே ஓகே. அதனாலதான் ஆப்தி அப்படின்னு வரும். அந்த மாதிரி அதாவது இப்ப ரெண்டு நம்மளுக்கு ஜல்லு ஃபாலோடு பை ஜஷ் will become the third ஜகாரா. இதுதான் இப்ப இந்த சூத்திரமா நம்ம நம்பரை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன நம்பர் வருது? 8.4.53. இப்ப 8.4.53ன்னு இது வந்ததுனாலதான் நம்ம அடுத்தது 8.4.55 தான் கரீச்சர். ஸ்கிரீன் ஷேரிங் தட்டோம். இப்ப கரீச்சர் நம்ம பார்க்கும்பொழுது இப்ப ஜல் அக்ஷரம் வந்து என்ன பாக்குறோம்? கரி பரே. கரி வந்து பின்னாடி கர் அக்ஷரம் வந்ததுன்னா அது சர்ரா மாறுறது இந்த ஜல் வந்து. அதனாலதான் வாகுபதி will become வாக்பதி. இது நம்ம சர்த்துவ சந்தின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? பின்னாடி வந்து கர் அக்ஷரம் வந்ததுன்னா சர்த்துவம் வரும். அதனாலதான் அதுக்கு சர்த்துவ சந்தின்னு பேரு. பட் நம்ம சூத்திரமா பார்த்தோம்னா கரீச்ச அதாவது ஜலா கர் சர் சர். அப்போ ஜல் அக்ஷரத்து கர் அக்ஷரம் ஃபாலோ பண்ணிட்டுனா சர் அக்ஷரம் வில் பி த ஆதேஷ. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சத்து இப்ப அதனாலதான் சொன்னேன் ஜலா ஜஷோந்தே அப்படின்னு பண்ணதுனாலதான். இப்போ சத்து காரியம். இதுல வந்து இன்னொரு இது இருக்கு. அப்போ சத்து காரியம், சத்து பிளஸ் காரியம், இந்த ககாரா வந்ததுனால சத்து அப்படின்னு வரும். ஓகே, இதுல வந்து சாதாரணமா சத்து பிளஸ் காரியம். இப்ப நம்மள ஒரு சூத்திரம் பண்ண சொல்றா. இப்போ நான் வந்துட்டேன். I just take my pen. I forgot to keep it. தப்பு பண்ணிட்டேன். வாய்ஸ் நாட் கிளியர் மாதா. என்னமா? இப்பதான் கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியே நான் கொஞ்சம் போயிருந்தேன்மா, பேனா எடுக்க போயிருந்தேன். ஓகே மாதா, 2-3 பேரு அன்மியூட்ல இருக்காங்க போல இருக்கு. ஸ்கிரீன் பிளாக் ஆகுது அவளோடது ஐகான். எனக்கு தெரியாதுமா, பிகாஸ் I cannot see now when I'm sharing the screen. அதனால யாரு அன்மியூட்டா இருக்கேளோ தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, now I will just இது பண்றேன். Share the whiteboard. Okay. Yeah. Can you see the whiteboard? தெரியுது மாதா. Okay. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த இதுல? சத்து திருப்பி சத்து அப்புறம் சத்து திருப்பி சத்காரியம். சத்து பிளஸ் காரியம். இப்போ இதுல வந்து எப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஐதர் ஜலாம் ஜஷி வர முடியாது இதுல. ஏன்னா இங்க வந்து ககாரா இருக்கு. ககாரா இஸ் நாட் அ ஜஷ். கரெக்டா? சோ திஸ் கேன் கம். சத் இஸ் அ it is a padam. So it will become jalam jashonte padi. Panini's way of doing it is சத்து காரியம்னு நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம அதை கரி பண்ண முடியும். நம்ம கேட்கலாம், ஏன் மேடம் இது ஆல்ரெடி இப்படி இருக்கே, நான் ஏன் வந்து இந்த மாதிரி நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் பேசாம சத்காரியம நீங்க ஏன் சத்காரியம்னு பண்ணிட்டு
If you want to do கரீச்ச அப்படிங்கிற சூத்திரம் வரும்பொழுது how you will prove? நீங்க சத்காரியம்ங்கிறதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? So you have to make it ஜலாம் ஜஷோந்தே சத்து காரியம். அப்புறமா இது கரீச்ச வந்தானா இந்த தகாரா will become சத்து plus காரியம். So it will be Satkaryam. Okay, this is what I wanted to tell you. So either it should be Jalam Jashonte or it should be Jalam Jashi. Okay, அப்புறம் இந்த ஷஷ்ஷு மாதா ஒரு சந்தேகம். ஒரு செகண்ட் தான். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்ப சத்காரியம் வரும்போது 8.2.39 இருக்கும் இல்லையா? ஆமா, 8.2.39 இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறமா தான் இது 8.4.55 வரும். ஓகே மாதா. அதே மாதிரிதான் இந்த ஷகாரா. இப்ப நான் என்ன இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? The shashu வந்து will become what? It will also take jalam jashonte தான். அப்போ ஜலாம் ஜஷோந்தேல ஷகாரா is taking the dakara. Dakara. So actually it is taking the dakara. ஏன்னா ருத்துரஷானா மூர்தன்ய. அப்ப சொல்றோங்க மூர்தன்ய. ருத்துரஷானா மூர்தா, ருத்துலசானா தந்தா, ருத்துரஷானா. So shakara will take, has to take jash. இப்ப ஷகாராக்கு ஏது ஜஷ்? ஷகாராக்கு ஜஷ் கிடையாது. சோ நம்ம ஆனா ஜஷ் கொண்டு வரணும் இங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய உச்சாரண ஸ்தானம், அங்கதான் நம்ம ஸ்தான அந்தரத்தமா. நம்ம எப்படி பார்த்தோம்? நம்ம வந்து ஈக்காக யாவ கொண்டு வந்தோம் என் சந்தியில, வாக்காக ஊக்காக வாவ கொண்டு வந்தோம். கரெக்டா? ருக்காக ரேப்பா கொண்டு வந்தோம், லுக்காக லக்காரா கொண்டு வந்தோம். சோ அதெல்லாமே ஸ்தானே அந்தரத்தமா, நம்ம உச்சாரண ஸ்தானில இருக்கிற அந்தரத்தமா உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம அதுக்கு மேட்சா அது இருக்குன்னு கொண்டு வந்தோம். அதே மாதிரிதான் இது ருட்டுரஷானா மூர்தா. சோ நான் ஷஷ் வந்து இஸ் மூர்தன்ய. சோ இது வந்து என்னவாகும்? டா. ஓகே, அப்போ இட் வில் பிகம் ஷட்டு பிளஸ் அந்த. அப்போ இந்த ஷட்டு வந்து என்னவா மாறிடுது? It is shattu வந்து it becomes a jal aksharam. Okay, so this is a padantam. So jalam jashontela இது ஷடந்தம். ஓகே, கொஞ்சமா புரியுறதா இது? கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியறது மாதா முடியறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் புரிஞ்சுட்டு வாங்கோ. இட் இஸ் நாட் தட் ஒரு வருஷம் நான்லாம் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ 1 year படிச்சுமே இன்னுமே நிறைய ஞாபகம் இருக்காது. சூத்திரம் படிக்கும் பொழுது இட் இஸ் பிரிட்டி டிஃபிகல்ட், ஐ நோ தட். பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆல்ரெடி படிச்ச சந்திய மனசுல கொண்டு வந்து இதுக்கு இந்த சூத்திரம் தான் வர முடியும் அப்படின்னு கொஞ்சமா படிச்சுட்டு பார்த்தேன்னா கொஞ்சம் இந்த ஹல் சந்தி சூத்திரம். ஆக்சுவலி ஹல் சந்தி இஸ் ஈஸியர் தேன் அச்சந்தி சூத்திரம்ஸ். அச்சந்தியில there will be so many அப்பவாதம்ஸ். ஒவ்வொரு அப்பவாதமும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஹல் சந்தி இஸ் pretty easier than the அச்சந்தி என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே, ஸோ இதுதான். This is what I just wanted to tell you. Yeah, so I'll just stop sharing the screen. Yeah, so இந்த ரெண்டு ஆக்சுவலி 3 சூத்திரம் பார்த்திருக்கோம். ஜலாம் ஜஷோந்தே, ஜலாம் ஜஷ் ஜஷி. இந்த ஜலாம் ஜஷ் ஜஷியில தான் நான் செட் அந்த புத்தி. ஆக்சுவலி நான் அதை பண்ணணும்னு நினைச்சேன் உங்களோட. ஐ ஜஸ்ட் 1 minute. நம்ம எப்படி பார்த்தோம் அதை?
பிளஸ் தின். இதை நம்ம படிச்சதே வச்சு நம்ம ஜலாம் ஜஷ் ஜஷி பார்க்கறோம். இப்ப இந்த தின்னுல என்ன ரிமைனிங் இருக்கும்? கக்காரா வில் கோ அவே டியூ டு லஷக்கு அத்தத்தித்தே, நக்காரா வில் கோ அவே டியூ டு ஹலந்தம். அப்ப தீ மட்டும்தான் இருக்கும். தீயை வந்து நம்ம இப்படிதானே பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம எப்படி வச்சுக்கோம். இங்க வந்து புத்து இருக்கு. இப்ப இந்த புத்து வந்து இஸ் a ஜல் அக்ஷரம். இப்போ இந்த தீ வந்து வேற ஒரு சூத்திரத்தோட காரணத்தினால தீ வந்து என்னதான் ஆயிடுறதுன்னா தக்காரமா ஆயிடுது. அப்ப இந்த தக்காரம் வந்து என்ன அக்ஷரம் நம்ம எடுத்துக்கலாம்? ஜஷ்ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் இல்லையா? பிகாஸ் இட் இஸ் இன் த 4th class. இப்போ இது ஜல்லு ஃபாலோட் பை அ ஜஷ். ஓகே, இது ஆக்சுவலி கம்ஸ் இன் ஜஷ் 4th தான். பட் நம்ம சும்மா ஜலாம் ஜஷ் ஜஷி. சூத்திரம் இஸ் வாட்? ஜலாம் ஜஷ் ஜஷி. சோ ஜல்லு இங்க இருக்கு, இது வந்து ஜஷ்ஷா மாறிடுது இந்த தக்காரா வந்து. சோ என்ன ஆயிடுறது? இங்க ஜஷ், இட் இஸ் ஃபாலோட் பை ஜஷ் லெட்டர் ஒன்லி. அப்ப அது தக்காரா. இப்போ இங்க தக்காரா. சோ 2 தக்காராஸ் ஆர் தேர். இப்போ 2 தக்காரா சேர்ந்து வரும்பொழுது ஜலாம் ஜஷ் ஜஷி. the first one ஜல்லு வந்து ஜல் ஸ்தானே திருத்திய அக்ஷரம். அப்போ இங்க இது வந்து இது இப்படியே இருக்கு. so it becomes புத்தி. அத நம்ம வேற மாதிரி இப்படி இப்படி எழுதுறேன். அப்புறமா புரிஞ்சுதா? இது நம்ம தின் பிரத்ய பண்ணியிருக்கோம் நம்ம கிருதந்தத்துல. so we are using this sutram now for that. இப்ப நம்மளுக்கு ஈஸியா புரியும். does anybody have doubt in this? ஆன்சர் மக்கா அந்த பண்ணுங்க. ஷஷ்ஷு பிளஸ் அன்சா மட்டும் ஒரு வாட்டி சொல்லித்தரல மக்கா. அந்த அது கொஞ்சம் தெரியல. எதுமா? மாதா அந்த ஷஷ்ஷு பிளஸ் அன்சா இதுக்கு முன்னாடி சொல்றேன். மாதா சொல்லுங்க. அந்த இதுல இப்ப வந்து இதுல வந்து இந்த புத்து அந்த ஃபர்ஸ்ட் தகாரம் வந்து அதாவது அந்த மகாபிராண தகாரம் வந்து தேர்டா மாறுறது இல்லையா? இது கரெக்ட். அதுல வந்து நம்ம என்ன சூத்திரம் யூஸ் பண்றோம் மாத்தா? ஜலாம் ஜஷ் பண்ணிடுவோம். ஜஷ் ஜஷியா? ஆமா, ஜலாம் ஜஷ் ஜஷி. பட் ஜலாம் ஜஷோந்தே அந்த மாதிரி இது ஜஷாந்தே வராது. ஏன்னா புத்து வந்து தாத்து. இட் இஸ் நாட் அ பதம். ஓகே. ஜலாம் ஜஷோந்தேக்கு எப்ப யூஸ் பண்ண முடியும்? பதஸ்ய அந்தே தானே. அந்தே வந்தாக்க. ஓகே. தேர்ட் லெட்டர்னோட நான் கன்ஃபியூஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜலாம் ஜஷோந்தே எங்க யூஸ் பண்ண முடியும்னா பதத்துல அந்தே, பதத்தோட கடைசியில வந்தாதான். இப்ப இந்த புத்து வந்து பதமா? இல்ல, அது வந்து தாத்து. கரெக்டா? இட்ஸ் நாட் அ பதம். ஆமா ஆமா. ஏன் இப்ப போததி போதயதி அதெல்லாம் பதம். ஏன்னா நான் சொன்னேன் சுப்திங்கந்தம் பதம். இப்ப புத்தி வந்து இஸ் நாட் அ பதம். புத்தி இஸ் அ பிராதிபதிக். மதி சப்தம் பிராதிபதிகா. ஆமா ஆமா. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது மாதா. அப்ப ஜலாம் ஜஷ் ஜஷி வந்து அந்தத்தோடது அது இட்ஸ் நாட் கனெக்டட் வித் அந்தம். It's not. This is not connected. To show this sutram only, I brought this. Okay, okay. அப்ப இது என்ன இது மாதா? இந்த ஜலாம் ஜஷோந்தே ஜஷ்துவ சந்தி சொல்றோம். இது என்ன சந்தி மாதா? இதுவும் ஜஷ்துவம் தான். ஜஷ்துவம் தானா? ஓகே ஓகே.
ஓ இதுவும் ஒரு ஜஷ்தான். சூத்திரம் இருக்கு அப்போ. ஓகே ஜலாம் ஜஷோந்தேல ஜஷ்துவ சந்தியில 2 சூத்திரம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நம்ம வாக்கு பிளஸ் ஈஷ வாகீஷன்னு நம்ம படிச்சோம். வாகீஷன். எஸ் மாதா எஸ். அது என்னவா மாறிடும்? அது ஜலாம் ஜஷோந்தே. அந்தத்துல வரும்போது ஜலாம் ஜஷோந்தே, அதர்வைஸ் ஜலாம் ஜஷ் அந்தம் அந்தம் நீங்க சொல்லாதீங்க. பதஸ்ய அந்தே. பதஸ்ய அந்தே. பதஸ்ய அது பதமா இருக்கணும். அது எஸ் மாதா எஸ் எஸ். இப்ப அதான் நீங்க புரியுது புரிஞ்சுக்கணும். இப்ப வாக்குங்கிறது பதம், புத்துங்கிறது பதம் கிடையாது. எஸ் ஓகே. அந்த டிஃபரன்ஷியேஷன் தான். ஓகே 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 மாதா புரியுது. மாதா மாதா அப்போ இந்த நம்ம இது இந்த மருத்து அந்த சரித்து எல்லாம் வரும்போது அதெல்லாம் இந்த சூத்திரம் படிதான் அங்க மாறுமா மாதா? அது ஏன் மாற போறது? ஏன்னா மருத்துங்கிறது சப்தம். ஆமா அது பிராதிபதிகம். ஓகே ஓகே கரெக்டா? ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் ஆன் சூத்திரம்ஸ் it will actually the more we go into it, that's not 1 minute. Okay. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். இப்ப மருத்து, குட் क्वेश्चन. இப்ப மருத்துங்கிறது சப்தம். கரெக்டா? இட்ஸ் a பிராதிபதிகம். இது புரிஞ்சிருது இல்லையா உங்களுக்கு? ஆமா. இப்போ இந்த மருத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் என்னது? மருத்துதான். ஆமா. இப்போ இது சூப் போடுறோம். சூப் போடும்போது என்ன ஆயிடுறது? மருத்து பிளஸ் சகாரா மட்டும்தான் ரிமைனிங். கரெக்டா? இப்ப மருத்து பிளஸ் சகாரா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2 அல் சப்தம் வந்தானா கடைசியில இருக்கிறது லோபம் ஆயிடும். சோ மருத்து though the sakara is gone, it becomes a padam. Correct? கொஞ்சம் ஓகே. யாராவது ஒருத்தர் எஸ் சொல்லுங்க. ஏன்னா this is a very different topic when I'm doing. If you cannot understand, நான் திருப்பி பண்ணும்பொழுது கஷ்டமாயிடும். ஓகே. இப்போ இந்த மருத்துங்கிற சப்தம் இட்ஸ் a very good thing you brought out. இப்போ I can teach you one more thing with this. இப்போ மருத் சப்தமோட இது சொல்லுங்க. மருத்தோ மருத்தஹ. மருத்தோ மருத்தஹ மருத்தம் மருத்தம் மருத்தோ மருத்தஹ. மருத்தஹ. மருதா மருத்யாம் மருத்பிஹி. ஓகே. இப்போ மருத்யாம். இப்ப நான் இந்த மருத்தோட வியாம்ங்கிறத நான் சேர்க்கிறேன். இப்ப இந்த தகாரம் ஜல்லு. கரெக்டா? இந்த பகாரம் என்னது? சோ இந்த ஜலா ஜஷ் ஜஷ் ஜஷி. அப்போ இந்த மருத் இங்க தகாரமா மாறிடும் when it is followed by a ஜஷ். சோ உங்களுக்கு என்ன வரும்? மருத்யாம். நான் இப்படி எழுதுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இட் வில் பி மருத். எப்படி வரும்? மருத்யாம். புரியுறதா? தெரியுது மாதா தெரியுது. இப்போ இது ஜலாம் ஜஷில சூத்திரத்துல இது வந்துடும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சி இந்த ஹல்சண்டி சூத்திரம் ஏன் படிக்கிறோம்னா நம்மளுக்கு இந்த சப்தம் இருக்கு பாருங்க, ஹலந்த சப்தம் ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும் if we know these sutrams. Okay, so this is what Marut you asked me.
இதே மாதிரி தான் எல்லா சூத்திரத்துக்கும் வரும். somebody asked me about something. Yes, மத்த நான் தான் கேட்டேன் ஷஷ் பிளஸ் அந்த அது கேட்டேன். ஷஷ் பிளஸ் அந்தம் கரெக்டா? ஆமா. இப்போ இது வந்து திஸ் இஸ் அ ஷஷ்ங்கிறது இட்ஸ் அ பதம் உண்டி. ஓகே, ஷஷ்ங்கிறது தான் இந்த ஷட்டுக்கு உண்டானது. இப்ப இது வந்து நம்ம ஷட்டு பிளஸ் அந்தம். ஏன் இது வந்து நம்ம ஷட்டுன்னு ஆக்குறோம்னா இது வந்து ஆல்ரெடி பதம். இது பதமா இருக்கும்போது ஜலாம் ஜஷோன்ட்டே நம்ம சூத்திரத்தை போடுறோம். இப்ப ஜலாம் இது ஜல்லு, இது ஜல்லு தானே, என்ன ஜல். இப்ப ஜஷ் லெட்டர் வரணும் இங்க, ஜல்லோட இடத்துல நம்மளுக்கு ஜஷ் வரணும். பட் ஷகாரா டஸ் நாட் பிலாங் டு எனி வர்க்கம். 4th வர்க்கம், 3rd வர்க்கம், 2nd வர்க்கம், 1st வர்க்கம் எதுலையுமே கிடையாது. அது இட் இஸ் அ உஷ்மானகத்துல வருது அது. பட் நம்மளுக்கு ஜஷ் லெட்டர் வரணும். இப்ப ஷகாரத்துக்கு எது நம்ம ஜஷ் லெட்டரா கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கதான் நம்ம ஸ்தானே அந்தரத்தமாக வில் ஒர்க். நம்ம ஸ்தானம் உச்சாரண ஸ்தானம் வில் ஒர்க். இப்ப நம்ம உச்சாரண ஸ்தானத்துல இருந்து ருட்டுரஷானா மூர்தா சொல்றோமா? ருட்டுரஷானா மூர்தா. அப்போ ஷ இட்டு அந்தம். இப்போ this is also a padam only, so this will become jashonte, jalam jashonte. This will take this shad plus antam, so it will be புரிஞ்சுதா? இப்போ அது ஏன் டக்காராவா மாறுறதுன்னு, ஏன்னா ஜஷ்துவ சந்தி பண்ணணும்னா அது ஜஷ் லெட்டர்ல ஒன்னா வரணும். இது வர்க்கத்துல இருக்கிற அவர்கீய வெஞ்சனம். இது வர்க்கத்துல வரல. பிரதமா, துத்தியா, திருத்தியா, சதுர்த்த, பஞ்சமி எந்த வர்க்கத்திலயும் இது வரல. அவர்கீயமா இருக்கிறதுனால நம்ம அதோட உச்சாரண ஸ்தானத்துல எது இதுக்கு சிமிலரா இருக்கோ, சமானம் எது சமானமா இருக்கோ, அதனால்தான் நான் சொன்னோம் ஸ்தானே அந்தரத்தமாக. அதுக்குள்ள இருக்கிற ஸ்தானம். அப்போ ருட்டுரஷானா மூர்தா. ஓகே, அப்ப இந்த ஷகாரத்துக்கு மூர்தன்யா டகாரம் தான். புரிஞ்சுதாமா? எஸ் மேடம், புரிஞ்சுது. ஓகே, ஐ ஹோப் யூ ஹேவ் நோ டவுட்ஸ் ஹியர். ஒண்ணு கேட்டுக்கிறேன் மாதா. அப்போ ஜலாம் ஜஷோந்தேன்னு அங்க பின்னாடி வந்து அச்சுவர்ணெல்லாம் வரலாம். ஜலாம் ஜஷினா அங்க வந்து ஜஷ்வர்ணம் வரணும். ஜஷ் தான் வரணும். சரி, 4th கிளாஸும் 3rd கிளாஸும் மட்டும்தான் வரலாம். ஓகே மாதா, கரெக்டா? ஆமா, ஏன்னா இது வந்து பதத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும் ஜலாம் ஜஷோந்தே. ஓகே, இப்ப ஜலாம் ஜஷியே நம்ம அப்பதத்துக்கும் பண்ணலாம். ஓகே, அஸ்து மாதா. okay, so I'll stop the recording. I think we can stop here and we'll go to Ramayana.